போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் கிருஷ்ணாவை தொடர்ந்து அவருடன் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த நண்பர்களுக்கும் சம்மன் அனுப்பி போலீசார் விசாரிக்க முடிவெடுத்துள்ளனர். போதைப் பொருள் வழக்கில் கைது நடவடிக்கை தொடருமா? போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் கழுகு பட நடிகர் கிருஷ்ணா நேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வைத்த கோரிக்கையின்படி சிறையில் முதல் வகுப்பு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நேற்று நடிகர் கிருஷ்ணாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப் பொருள் சப்ளையரான கெவினிடம் நீண்ட காலமாகவே போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியதும் அதை தன்னுடைய நண்பர்களுக்கும் கிருஷ்ணா கொடுத்து பழக்கி வந்ததும் தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் கிருஷ்ணா போதைப் பொருள் பயன்படுத்தும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்தி வந்ததாகவும் அதில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் பார்ட்டி நடக்கும் என குறிப்பிட்டு வந்துள்ளனர் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணாவின் செல்போனை கைப்பற்றி அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்த அவரது நண்பர்கள் யார் யார் என பட்டியலை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் 10க்கும் மேற்பட்டோர் இருந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவரது கல்லூரி கால நண்பர்கள் அந்த குழுவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டுக்காக பலமுறை இந்த குழுவில் இருந்தவர்கள் பார்ட்டியில் சந்தித்திருக்கிறார்கள் என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாட்ஸ்அப் குழுவில் இருந்த கிருஷ்ணாவின் நண்பர்கள் ஒவ்வொருவராக விசாரணைக்கு அழைக்க முடிவெடுத்திருக்கும் போலீசார் அவர்களுக்கு சம்மன் அனுப்பவும் திட்டமிட்டுள்ளனர். இதனால் அந்த குழுவில் இருந்த நடிகர் கிருஷ்ணாவின் நண்பர்கள், சினிமா பிரபலங்கள் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.